வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் HCF அண்ட் LCMல இருக்கிற மாடல் 5 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸில் இருந்து மாடல் 1 to 4 வரைக்குமே வீடியோஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ இந்த மாடல் 1 to 4 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் is equal to LCM into HCF னு படிச்சிருப்போம். So product of two numbers அப்படின்னா A into B is equal to LCM into HCF. ஃபர்ஸ்ட் டைம் படிச்சோம். நம்ம தமிழ் என்ன படிச்சோம்? இரு எண்களின் பெருக்கல் பலன். இரு எண்களின் பெருக்கல் பலன் is equal to மீச்சிமா into மீப்போவா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கும், இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரியா? ஸோ பாருங்க, the product of the LCM and HCF of two numbers is 24. The difference of the two numbers is 2. Find the numbers அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ product of the LCM and HCF of two numbers is 24. அப்போ A into B வந்து என்னது 24. அதோட டிஃபரன்ஸ் A minus B என்னதான் இருக்கா 2 இருக்குதான். அப்போ அந்த நம்பர் என்ன, வெண்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷனை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 8 40ன்னு வருது. ஸோ இது வராது. 6 4 24. ஸோ இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து 2. அப்போ இதுதான் ஆன்சர். நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் அடுத்தடுத்து ட்ரை பண்ணால் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால அதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The LCM of two numbers is 495 and their HCF is 5. If the sum of the numbers is 100, then their difference is சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? LCM of two number வந்து 495 HCF வந்து 5 ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஸோ A into B நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LCMையும் HCFையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ LCM வந்து 495, HCF எவ்வளவு 5. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ 495 into 5. ஸோ 5 25க்கு 5 மீத 2, 95 45 2 47க்கு 7 மீத 4, 5 4 20 2 22 2275 கிடைக்கும். 2275 கிடைக்கும். இதோட வேல்யூக்கு ஏபிக்கு வந்து கிடைக்கும். சரியா? ஸோ 2275 கிடைக்கும். சரியா? இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, A plus B வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 100 கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க, அதோட டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த எண்களோட வித்தியாசம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வெண்களின் தப்பா இருக்கு, அவ்வெண்களின் வித்தியாசம் காண்க. அப்ப இங்க கொடுத்துருக்கலாம் வந்து என்னது, A minus B. நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருக்கலாம் வந்து என்னது, A minus B. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ A minus B வந்து நான் 10 போடுறேன். அப்போ ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகும். ஸோ 2A = எனக்கு என்னது கிடைக்கும், 110 கிடைக்கும். ஸோ A = 55. அப்போ A 55 இருந்தால் B எப்படி இருக்கும், 45 இருக்கும். ஸோ 5 25. ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து 5ன்னு வரணும். நான் சொன்ன மாதிரி யூனிட் டிஜிட் வச்சு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் டிஜிட் 5ன்னு வரும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 55 45. ஸோ 5 25, 5 4 20, 5 4 20, 5 25. ஸோ 5 7 4 2 2475. ஓகே தான், நமக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து கிடைக்குது. சரியா? அப்போ அது ரெண்டு நம்பரோட வித்தியாசம் வந்து என்னதான் இருக்கும், 10 தான் இருக்கும். இதை சூஸ் பண்ணிடலாம். ஒருவேளை இதில் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த ஆப்ஷன், அதுக்கு அடுத்த ஆப்ஷன், அதுக்கு அடுத்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் ஈஸியான மெத்தட். மற்றபடி நம்ம A plus B the whole square ஃபார்மா யூஸ் பண்ணி செய்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும், ரொம்ப டைம் எடுக்கும். சரியா? இது நம்ம ஈஸியாகவே யூனிட் டிஜிட் வச்சு கூட என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து நம்ம போடும்போது எலிமினேட் பண்ணிக்கலாம். சரியா? So third question பாருங்க. The sum of the HCF and LCM of two numbers is 680 and the LCM is 84 times the HCF. If one of the numbers is 54, 6, the other is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரண்டு எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சியமா ஆகியவற்றின் கூடுதல் 680 மற்றும் மீச்சியமா ஆனது மீப்போவை போல் 84 மடங்கு. மீப்போவை போல் 84 மடங்கு. அவற்றுள் ஒரு எண் 56 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
the sum of the HCF and LCM of two numbers is 680. அப்போ sum of the HCF and LCM, HCF plus LCM வந்து எவ்வளோ இருக்குமா, 218 இருக்குமா. சரியா? இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, LCM is 84 times the HCF. இப்போ HCF வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், LCM எவ்வளோ இருக்குமா, 84 times the HCF. அப்போ 84 into x. அப்போ இதில் போட்டால் போதும். அப்போ HCF எவ்வளோ போடுவீங்க, எக்ஸு, LCM எவ்வளோ போடுவீங்க, 84x. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்குமா, 680 கிடைக்குமா. எவ்வளோ கிடைக்குமா, 680 கிடைக்குமா. ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 85x is equal to எவ்வளவு, 680. ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரஞ்சு 5, 35 போட்டால் எவ்வளோ கிடைக்கும், 7 5 35. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஓரஞ்சு 5, மீதி எவ்வளோ கிடைக்கும், 38. ஸோ 7 5 35, 6 5 30 நமக்கு கிடைக்கும். சாரி, தப்பா போட்டுருக்கேன். ஓரஞ்சு 5 மீது 18 கிடைக்கும். சரியா? ஸோ 3 15, ஸோ 136 கிடைக்கும். ஸோ 136 பார்த்தீங்கன்னா 17 into 8. ஸோ 7 56, 6 மீது 5, ஒரு 8 5 13. ஸோ கேன்சல் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் சிக்கல் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸுங்க தான் வந்து என்னது, HCF. எக்ஸுங்க தான் வந்து எவ்வளவு, HCF. அப்போ HCF வந்து 8 இருந்துச்சு. இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 56, அதை நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ LCM எவ்வளோ இருக்கும், 84 into 8. அப்போ என்னங்க, 32 மீத 3, 8 8 64 3 67. ஸோ 672. இல்லை நீங்கள் இதுலேருந்து என்ன பண்ணால் போதும், கழிச்சாலும் போதும். 680லேருந்து இந்த 8 கழிச்சா கூட ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ LCM வந்து 672, HCF வந்து 8. அப்போ இதுதானே ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸாக இருக்கணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வரக்கூடியது தானே ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ இது வந்து 56 இருக்கு. இன்னொரு நம்பர் நம்ம என்னன்னு படிக்கணும். அப்போ ஈரெட்டா 16 இருக்கா, அப்போ லாஸ்ட்ல 6ன்னு முடியணும். அதே மாதிரி இங்கே ஏதாவது ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் நமக்கு என்ன முடியணும், 6ன்னு முடியணும். அப்போ இந்த 96 மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு வந்து 6ன்னு முடியும். 6 6 36, 6ன்னு முடியும். 90 மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரும். 92 மல்டிப்ளை பண்ணால் 6 2 12 ஆயிரும், 2 ஆயிரும். 8 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 8 6 54 ஆயிரும். ஸோ 4ல் முடியும். அது எதுவுமே வராது. இது மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும், வரும். அப்போ இதுதான் ஆப்ஷன், என்ன பண்ணலாம், டக்குன்னு போட்டுடலாம். 4th question பாருங்க. The sum of two numbers is 84 and their HCF is 12. Total number of such pairs of numbers. Pairs of numbers கேட்காங்க. Pairs of numbers-னா நம்ம இந்த கோப்ரைம் படிச்சிங்க பார்த்தீங்களா, அதான் pairs of numbers, கோப்ரைம், சார்பகா எண்கள். சார்பகா எண்களோட அந்த ஜோடிகள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஈஸி தான். எப்படின்னா HCF வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, the sum of two numbers is 84. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த HCF தான் ரெண்டுக்குமே காமனாக இருக்கும். அப்போ இது இந்த 12 வந்து இங்கேயும் காமனாக இருக்கும், இந்த நம்பருக்கு காமனாக இருக்கும். ஸோ இந்த நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ 12x, இந்த நம்பர் வந்து 12y இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குதா, 84 இருக்குதான். 12 காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ x plus y வந்து எவ்வளோ இருக்கும், 84. ஸோ கேன்சல் பண்ணால், ஸோ 7 12 84 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ x plus y-யோட வேல்யூ வந்து என்னது, 7. ஸோ அப்போ ரெண்டு நம்பரோட வேல்யூ வந்து என்னதான், 7 தான். அப்போ சார்பகா எண்கள் அப்படின்னு வரும்போது அந்த ரெண்டு நம்பருக்குமே இடையில இருக்க HCF என்ன இருக்கணும், 1ன்னு இருக்கணும். அப்போ இதோட வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம், 1,6ன்னு எழுதலாம். அடுத்தது 2,5 எழுதலாம். சரியா? அடுத்தது எழுதலாம் 3,4 எழுதலாம். அடுத்தது 3,5,2 அதில் வந்துடுச்சு. அப்புறம் 6,1 அது வந்துடுச்சு. ஸோ எல்லாமே இதுக்குள்ளாடி தான் வந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே எழுத முடியாது. ஸோ நமக்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்குன்னு அர்த்தம், 3 pairs இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இதே மாதிரி தான் அடுத்த கொஸ்டின்ஸ் இருக்கும் பாருங்க, அது சொல்லித்தரேன். The sum of a pair of positive integer is 336 and the HCF is 21. The number of such possible pair வந்து கேட்டிருக்காங்க. sum of தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான். அப்போ HCF வந்து நம்ம காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். 21 into x plus y எவ்வளவா இருக்கா, 336 இருக்கான். அப்போ கேன்சல் பண்ணலாம். ஸோ ஒரு 21 21 மீதி 12 121. ஸோ 6 12 126 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ நமக்கு வேல்யூ வந்து என்ன இருக்கும், எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து என்ன இருக்கும், 16 இருக்கும். அப்போ நம்ம என்னெல்லாம் வேல்யூ போடலாம், 1,15 போடலாம், 2,14 போட முடியாது, ஏன்னா HCF வந்து வேற வேல்யூ வந்துடும்.
3,13 வந்து போடலாம். 3,13 வந்து என்ன பண்ணலாம், நீங்க போட்டுக்கலாம். 4,12 வந்து என்ன பண்ண முடியாது, போட முடியாது. 5,11 5,11 போட்டுக்கலாம். 5,11 வந்து நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 6,10 போட முடியாது. 7,9 7,9 வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 8,8 போட முடியாது. அடுத்தது 7,9 திரும்ப எப்படி உங்களுக்கு என்ன ஆயிரும், எல்லாமே ரிப்பீட்டட் ஆயிரும். 7,9 அதுக்கப்புறம் சாரி 9,7 ஆயிரும். அடுத்தது 11,5 ஆயிரும். அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும், ரிப்பீட் ஆகும். அப்போ இதுக்கு மேலே போட முடியாது. ஸோ நமக்கு எத்தனை பேர் தான் போட முடியும், ஹஸ்யஃப் 1 வர மாதிரி 4 பேர் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், போட முடியும். சரியா? ஸோ இந்த மாடல் உள்ளது இவ்வளோ தான். ஸோ இந்த மாடல் வந்து கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய மாடல்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.